யாழ்ப்பாண கல்லூரியில் விடுதி மாணவர்களோடு மிகவும் பரிச்சயமானவர், அதிர்ந்து பேசாதவர், எப்போதும் தோழமை உணர்வோடு ஒரு புன்சிரிப்போடு நம்மை கடந்து செல்கிறவர். அவர்தான் அன்பிற்குரிய ஆசிரியர் ஜெயராஜன் மாஸ்டர். ரூட்ஸ் ஆஃப் ஜெஃப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக யாழ்ப்பாண கல்லூரி 200வது ஆண்டை கொண்டாடுகிற இந்த இன்பமான வேளையில் அவரை நான் சந்திக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் என்னப்பா ஜெயராஜன், மானிப்பாயிலிருந்து வந்தவன். நான் 1976ஆம் ஆண்டு யாழ்ப்பாண கல்லூரியில் வந்து ஆசிரியராக இணைந்து கொண்டேன். அந்த ஆண்டிலேயே சாண்டர்ஸ் விடுதியின் சப்போர்டனாக முதல் சிறிய பிள்ளைகளுக்கு சப்போர்டனாக இருந்து பின்னர் சாண்டர்ஸ் விடுதியிலே சப்போர்டனாக இருந்தேன். அந்த நேரத்திலே நான் டிவிஎஸ் நீதிதேவனை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அவர்களோடு நான் பழகினேன். அவர்களுக்கு ஒரு தகப்பனாக நான் அங்கே செயல்பட்டேன். படிப்படியாக ஆசிரியர் பயிற்சி கலாசாலைக்கு சென்று மீண்டும் 1988ஆம் ஆண்டில் ஃபிசிக்கல் டைரக்டராக யாழ்ப்பாண கல்லூரியின் விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பாசிரியராக நியமிக்கப்பட்டேன். பின்னர் 1999ஆம் ஆண்டு நான் விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியராகவும் கனிஷ்ட பாடசாலை மேற்பார்வையாளராகவும் தெரிவு செய்யப்பட்டேன். பின்னர் ராஜநாய மாஸ்டர் அதிபராக வந்த பொழுது அவர் தற்பரானந்த மாஸ்டரை விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பாக நியமிக்கின்ற பொழுது நான் இடைநிலை பாடசாலை மேற்பார்வையாளராக உயர்த்தப்பட்டு அந்த பொறுப்பை தற்பரானந்த மாஸ்டரிடம் கொடுத்தேன். தற்பரானந்த ஆசிரியர் இளைப்பாறுகின்ற பொழுது அது மீண்டும் நான் யாழ்ப்பாண கல்லூரியினோட விளையாட்டு பொறுப்பாசிரியராக பொறுப்பேற்று ஃபிசிக்கல் டைரக்டராக நான் இளைப்பாறும் மட்டும் நான் அந்த பதவியை வைத்து கொண்டு வந்தேன். 2014ஆம் ஆண்டிலே நான் ஆரம்ப உடல்நிலை பாடசாலை மேற்பார்வையாளராக இருக்கும் பொழுது திரு BL மோகனிடம் அந்த பொறுப்பை விளையாட்டுத்துறை பொறுப்பை ஒப்படைத்து நான் தனியே இந்த இதுக்கு பொறுப்பாசிரியராகவே இருந்தேன். இந்த காலகட்டத்திலே நான் 4 அதிபர்களை என்னோடு கூடுதலாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. கதிர்காமர், அதன் பின்பு ஜெபனேசன், அதன் பின்பு ரெவரண்ட் போல், அதன் பின்பு ராஜநாய ஆசிரியர், அதன் பின்பு நோயல் விமலேந்திரன் ஆசிரியரோடு இருந்து கடைசி காலத்தில் நான் சொலமன் ஆசிரியரோடும் அதிபராக வருகின்ற பொழுது நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். 46 ஆண்டுகள் நான் யாழ்ப்பாண கல்லூரியிலே சேவை செய்தேன். அது இப்போ 2014 வரையும் ஆசிரியராகவும் பின்னர் ஆசிரியர் தொழிலும் கல்லூரியினுடைய ஆஃபீஸிலே செய்யப்படுகின்ற EPF, ETF, salary conversion ஆகிய சகல வேலைகளையும் நானே செயல்படுத்தி சகல அரியஸ், அதாவது நிலுவையில் இருந்த அத்தனை வேலைகளையும் 2021ஆம் ஆண்டிலே நிறைவு செய்து காடர் மற்றது சென்சர் என்பனவற்றை நானே செய்து முடித்தேன். அதன் பின்பு யாழ்ப்பாண கல்லூரியிலே 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதியோடு நான் முழு ஓய்வை பெற்றுக்கொண்டேன். இதுவரை காலமும் எனக்கு துணை நின்று உழைத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் நன்றி கூறுவதோடு எல்லாம் வல்ல இறைவனுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த செவ்வியை முடிக்கிறேன். இதில் TVS நீதிதேவன் எனது அன்புக்குரிய ஒரு மாணவன் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம். இந்த செவ்வியின் ஆரம்பத்தில் சாண்டர்ஸ் விடுதியில் ஒரு தகப்பனைப் போல என்னை அவர் பார்த்து கொண்டார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். தகப்பனைப் போல பார்த்து கொண்டேன் என்று சொல்கிற அந்த மனம் எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். சாண்டர்ஸ் ஹாஸ்டலில் நான் அவரை சந்திக்கிற போது என்னுடைய வயது 11. அவர் ஒரு வாலிபனாக இருந்தார். சிறுவர்களாக இருந்த நாங்கள் செய்கிற குழப்படிகள் எல்லாவற்றையும் வாலிபனாக இருந்த ஜெயராஜன் மாஸ்டர் பொறுத்து கொண்டார் என்று இந்த நேரத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். யாழ்ப்பாண கல்லூரியில் நாங்கள் படித்த காலத்தில் மாணவர்களோடு இவர் முரண்பட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தது கிடையாது. யாழ்ப்பாண கல்லூரி
தன்னுடைய வரலாற்று பயணத்தில் இப்படியான பல ஆசிரியர்களை நடத்தி சென்றிருக்கிறது என்பதை ரூட்ஸ் ஆஃப் ஜப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பின் மூலமாக பதிவு செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். யாழ்ப்பாண கல்லூரிக்கு ஒரு வாழ்த்து செய்தியோடு இதை நிறைவு செய்யலாம் என நினைக்கிறேன். இந்த நேரத்திலே 200 ஆண்டு விழாவை கொண்டாடுகிற யாழ்ப்பாண கல்லூரிக்கு எனது மனமார்ந்த இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வுகள் சிறந்த முறையிலே நடைபெற்றக்கூடிய எனது எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.